தோழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கிற பாடப்பகுதி கலாப்ரியாவுடைய ஒரு கவிதையை குறித்து தான் பார்க்க இருக்கிறோம். கவிதையினுடைய தலைப்பு நேர்கோடு அப்படிங்கிற தலைப்பு. கவிதை உங்களுக்கு பிபிடியில், அதாவது பிபிடியில் வேர்ட் ஃபைல் தான், அது உங்களுக்கு ஓப்பனாக தெரியும்னு நினைக்கிறேன். கவிதையை முதல்ல வாசிச்சுக்கலாம். கலாப்ரியாவுடைய கவிதையில நேர்கோடு அப்படிங்கிறது. இந்த நேர்கோடுங்கிறத கூட நல்லா பார்க்கணும். போட்டிருக்கிறாங்க, ஒரு கோடு கிழிச்சிருக்கிறாங்க, நேர் போட்டிருக்காங்க, கோடை பிரித்து எழுதியிருக்காங்க. இந்த இந்த இது இது ஒரு அர்த்தங்களை சொல்கிறது. அது நான் பின்னாடி சொல்றேன். நேர்கோடு. அவளுக்கு மீந்தது ஒரு சிலம்பு ஒரு மார்பு. முதல் வரியற்ற கவிதை இது என்றால் முடிகிறதா ஒத்துக்கொள்ள உங்களால்? பாயிரம் இல்லாத காவியமா, பண்பு சொல் முகமன் இல்லாத கடிதமா என கேட்பது புரிகிறது. மூளை பாத்திரத்தின் அடியொட்டி கிடக்குது முதல் வரி. சுற்றி கேட்கும் சொற்கள் பொறுக்கி போட்டால் விளிம்பில் தழும்பும் உங்கள் அழகுக்கு வாகாக. கரைந்து உண்ணலாம் அல்லது இறக்கை அல்லது கைவிட்டு பறக்கலாம். இவ்வளவுதான் இந்த கவிதை. இந்த கவிதையை நம்ம கவிதையை வாசிக்கும் பொழுது கவிதைக்குள்ள ஒரு உரையாடல் பண்பு இருக்கும். ஏன்னா கவிதை ஏன்னா மொழி உரையாடல் பண்பு கொண்டது. நான் நீ அப்படிங்கிறது தான் மொழியோடைய தன்மை. அப்ப அந்த நான் நீ இங்க ஏதோ ஒரு வகையில உரையாடலாம் மாறும். அந்த உரையாடல் வெளிப்படையா இருக்கலாம் அல்லது மறைந்திருக்கலாம். அப்ப அந்த உரையாடலை நம்ம முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், அடையாளப்படுத்திட்டோம்னா, அந்த கவிதையை அந்த உரையாடல் வகையில பிரிச்சுட்டோம்னா அங்கு என்ன பரிமாறிக்கொள்ளப்படுகிறது, எந்த கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்படுகின்றன அப்படிங்கிற புரிதல் எளிமையாகிடும். முதல்ல நம்ம நேர்கோடுங்கிற தலைப்புல இருந்து வருவோம். நேர்கோடு. இது தலைப்பை நான் சொன்னேன். ஒரு இடைவெளி, நேர் ஒரு இடைவெளி, கோடு. அப்ப நேர்கோடுங்கிறது ஒரு ஸ்டீரியோடைபிக்கல் அல்லது ஒரே தன்மை, ஒரு நேர்கோட்டு தன்மை. அது அப்படியே குதிரை கடிவாளம் பிடிச்சோம்னா அப்படியே போகிறது. நேர்கோடுங்கிறது அதற்கு முற்றிலும் நேர் எதிர்மாறானது. அதாவது தலைகீழா, அதாவது நேரா போறது இல்லாம குறுக்கும் மறுக்கும் வளைந்தும் நெளிந்தும் தாண்டியும் பல பல வழிகளில் பயணிப்பது அப்படிங்கிற ஒரு பொருளை கொடுக்கும். அதனாலதான் நேர்கோடுங்கிறத அதை பிரிச்சு எழுதியிருக்கிறாங்க. சரி, அடுத்து அவளுக்கு மீந்தது ஒரு சிலம்பு ஒரு மார்பு. அப்ப என்னது அவளுக்குங்கிறது? நமக்கு நமக்கு தமிழ் தொன்மத்தோடு இருக்கக்கூடிய நமக்கு தமிழ் வாசகர்களுக்கு நேரடியாக அது புரிந்துவிடும். ஒரு சிலம்பு ஒரு மார்பு என்றால் அது சிலப்பதிகாரத்தை குறிக்கிறது. சிலப்பதிகாரத்தில் கண்ணகி என்பவள் ஒரு சிலம்பை உடைத்து விடுகிறாள், ஒரு மார்பை திருகி எரிந்து விடுகிறாள் மதுரை எரிக்கிறதுக்கு. அப்ப அந்த அவள் என்பது ஈக்குவல் டு கண்ணகி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஒரு பதில். அவளுக்கு மீந்தது ஒரு சிலம்பு ஒரு மார்பு என்பது கண்ணகியை, அந்த வரிகள் கண்ணகியை நினைவுபடுத்துகின்றன. அப்ப அடுத்த வரிகளுக்கு வரும். முதல் வரியற்ற கவிதை இது என்றால் முடிகிறதா ஒத்துக்கொள்ள உங்களால்? இது ஒரு பகுதி. இது இரண்டாவது விஷயத்தை பேச வரும். இப்ப நான் சொன்ன அந்த கண்ணகியை பத்தி குறிப்பிட்ட அந்த வரிகள் முதல் வரி என்று நான் சொன்னால், இந்த நான் என்பதை நீங்கள் கலாப்பிரியா என்று எடுத்துக்கொள்ள கூடாது. கலாப்பிரியா 1000 கவிதைகள் எழுதுகிறார் என்றால் 1000 கவிதைகளும் கலாப்பிரியாவினுடையதல்ல. கவிதைகள் ஒரு குறிப்பிட்ட சூழலில் உற்பத்தியாகுபவை. அந்த சூழலில் அந்த எழுதுகிற குரலும் அந்த காலகட்ட வாசகர்களும் வரலாறும் தத்துவமும் எல்லாம் இணைந்துதான் அந்த பிரதியை உருப்பெறச் செய்கிறது. அப்ப இந்த கவிதையை எழுதுபவர் அல்லது எழுதும் குரல் தான் கவிதை சொல்லி என்று சொல்லப்படும். அப்ப அந்த கவிதை சொல்லி தான் இந்த உரையாடலுக்குள்ள வரக்கூடியவர். இந்த நான் யாருன்னா கவிதை சொல்லி. முதல் வரியற்ற கவிதை இது என்றால் முடிகிறதா ஒத்துக்கொள்ள உங்களால் என்று பேசுகிறார்ல, எதிரில் இருக்கக்கூடிய நபர்கிட்ட பேசுறாருல, எதிரில் இருக்கக்கூடிய நபர் நீ. அது வாசகரா இருக்கலாம், யாரா வேணுமாலும் எடுக்கலாம், காமன் பீப்புளா எடுத்துக்கலாம், அது நீ. அப்ப அந்த பேசுகிறவர் கலாப்பிரியா அல்ல, கலாப்பிரியாவிடமிருந்து பிரிந்து வந்திருக்கக்கூடிய கவிதை குரல். இந்த கவிதை குரல் அந்த கவிதை உற்பத்தி சூழலோடும் வாசகரோடும் வரலாற்றோடும் தத்துவத்தோடும் இன்னபரவற்றோடும் உறவு கொண்டு அந்த கவிதை உருப்பெற்றிருக்கிறது. அப்ப அந்த கவிதை சொல்லி என்று எடுத்துக்கொள்ளும். இப்ப இந்த கவிதை சொல்லி சொல்கிறார், முதல்வர் ஏற்ற கவிதை இது என்றால் முடிகிறதா ஒத்துக்கொள்ள உங்களால் அப்படி என்று எதிர்நிற்பவரிடம் உரையாடுகிறார். ஒரு காட்சியாக மாறுது. அப்ப எதிரில் இருப்பவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படிங்கிறது இந்த கவிதை சொல்லியை யூகிக்கிறார். என்னது? 1000 இல்லாத காவியமா,
பண்புச்சொல் முகமன் இல்லாத கடிதமா என கேட்பது புரியுது. அப்ப அவர்கள் என்ன கேட்டிருக்கிறாங்க? பாயிரம் இல்லாத ஒரு காவியம் இருக்கா? அந்த காலத்துல எல்லாவற்றுக்கும் பாயிரம் எழுதுவது, இன்று நூல் எழுதினாலும் எல்லாவற்றுக்கும் முன்னுரை எழுதுவது. இது ஒரு ஒரு அறிமுகம் அப்படிங்கிறது, ஒரு இன்ட்ரோடக்ஷனுங்கிறது பொதுவாக இருக்கிற ஒரு பண்பு. ஒரு கடிதத்தை எழுதும் பொழுது ஒரு பண்பு சொல்ல குறிப்பிடுவோம். அன்பே, அருமையரே, அல்லது நண்பனே, தோழனே, இப்படி ஏதாவது ஒரு பண்பு சொல். என் ஆருயிர் தோழனே, இப்படி ஏதாவது பண்பு சொல் நம்ம சொல்லுவோம். அந்த பண்பு சொல் இல்லாத கடிதம் இருக்கிறதா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு காதல் விழுது. இதுவும் கவிதை சொல்லிதான், பட் அவருடைய குரலாக அது ஒலிக்கிறது. எதிரில் இருக்கக்கூடிய நீயின் குரலாக அது ஒலிக்கிறது. அப்புறம் அதுக்கு பதில் ஒண்ணு சொல்லுகிறது. மூளை பாத்திரத்தின் அடியொட்டி கிடக்குது முதல் வரி. முதல் வரிங்கிறது மூளை பாத்திரத்தில் இருக்கிறது. இப்போ மூளை பாத்திரம் என்பதுதான் படிமம் என்று நாம் சொல்லுவோம். படிமம் என்றால் ஒரு உருக்காட்சி, எழுத்து மொழி உருவாக்கக்கூடிய, எழுத்து மொழி மனதில் படிப்பவரின் மனதில் தோற்றுவிக்கக்கூடிய ஒரு உருக்காட்சி தான் படிமம் என்று சொல்லலாம். அப்ப அந்த படிமம் மூளை பாத்திரம். இந்த சொற்சேர்க்கை நமக்கு வழக்கத்தில் இல்லாதது. வழக்கத்தில் இல்லாத ஒரு சொற்சேர்க்கை உருவாகும் பொழுது அது புதிய ஒரு உருக்காட்சியை மனதில் உருவாக்கும். எப்படி இருக்கும் அந்த மூளை பாத்திரம் அப்படிங்கும் பொழுது, மூளையை பாருங்க. மூளை விரிந்தும் குறுகி இருக்கும், குறுகி அப்படி விரிந்து இருக்கும். இப்போ பாத்திரம் எப்படி இருக்கும்? ஒரு வாய் இருக்கும், அது வாய்க்குள்ள போனா விரிந்து. அப்ப இப்படி இந்த கற்பனை தான் நமக்குள்ள ஒரு காட்சியா மாறுதுல்ல. அந்த மூளை பாத்திரத்துக்குள்ள அடியில கிடக்குது முதல் வரி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த வரி என்ன சொல்லுது? முதல்ல சொன்ன கண்ணைங்கிறது முதல் வரி இல்ல, முதல் வரி இது இல்லைங்கிறத அந்த வரியும் உறுதிப்படுத்து. அப்புறம் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிட்டா உங்களுக்கு சார். சுற்றி கேட்கும் சொற்கள் பொறுக்கி போட்டால் விளிம்பில் தழும்பும் உங்கள் அளவிற்கு வாகாது. அழகு என்பால் அது வாய். இப்ப சுற்றி கேட்கும் சொற்கள், இந்த மூளை பாத்திரத்தின் அடியோட்டில் கேட்கிற முதல் வரி இருக்குது, அது தொன்மம், கண்ணகி தொன்மம். அப்ப எல்லாருடைய மூளை பாத்திரத்துல அது இருக்கும். ஆனா இப்ப ஒரு சிலம்பு, ஒரு மார்பு மீதம் இருக்கிறதுன்னு நான் சொன்னாலே அது எல்லோருடைய மூளைக்கும் சென்று எல்லோருடைய மொழிக்கிடங்கோடும் உறவாடி, அப்ப அங்க விளிம்புல கண்ணகியை பற்றிய பிற உரையாடல்கள் மேற்கிளம்பும். விளிம்புல விளிம்புலன்னா அது கண்ணகியோடைய மையத்தை விட்டு கண்ணகி அவர்களுக்கு என்னவாக சூழலில் புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த உரையாடல் தழும்பும், சுற்றிலும் இருக்கும். சொற்கள் பொறுக்கி போட்டால் எது? சுற்றி கேட்கும் சொற்கள். மூளை பாத்திரத்துல முதல் வரி கிடைக்கிறது. அப்ப இடையில இருக்கிற வரி இங்க சொல்லிட்டோம். அந்த வரியும் மூளை பாத்திரம் இருக்கிற வரியும் இணையும் பொழுது சுற்றி சில சொற்கள் கேட்கும், அது விளிம்பு. இப்ப மைய உரையாடல் விலகி அவரவர் புரிதலிருந்து சில வரிகள் உருவாகும். அவற்றை எடுத்து பொறுக்கி ஒன்று சேர்த்தால் உங்கள் அழகு, அதாவது வாய்களுக்கு வாகாக எடுத்து, வாய்க்கு அழகாக என்பது இங்க பேசுவதற்கு, வாய் என்பது உண்ணுவது மட்டும் இல்ல, பேசுவதற்கு. பேசுவதற்கு, உரையாடுவதற்கு அழகாக கிடைக்கும். அப்ப விளிம்பு சார்ந்து ஒரு உரையாடலை முதன்மைப்படுத்துகிறது அப்படிங்கிறது. கரைந்து உண்ணலாம், கரைந்து உண்ணலாம், சேர்ந்து சாப்பிடலாம், அல்லது இறக்கை விட்டு பறக்கலாம், கைவிட்டு பறக்கலாம். இது ரெண்டு விஷயத்த சொல்றாங்க. அப்படி வாய்க்கு அழகாக கிடைத்து விட்டால் சேர்ந்து கரைந்து உண்ணலாம். கரைதல்ங்கிறது அழைத்தல். இப்ப அழைத்தல்னா எல்லோரும் சேர்ந்து உண்ணலாம். அப்ப எல்லோரும் சேர்ந்து உரையாடலாம். அல்லது தனிநபராக இருந்தால், வாசிப்பவர் மட்டும் இருந்தால் இறக்கை விட்டு பறக்கலாம். இறக்கையை விட்டுட்டு பறக்கலாம். சரியா? அப்ப இந்த கவிதை இரண்டு முடிவுகளை தருகிறது இறுதியில். சேர்ந்து உரையாடலாம், அல்லது தனிநபராக சுதந்திரம். பறத்தல் என்பது சுதந்திரத்திற்கு, தனிநபராக பறக்கலாம் அப்படின்னு சொல்லுது. இதுல என்ன நேர்கோடுக்கு இந்த கவிதைக்கு என்ன உறவு? ஒண்ணும் கிடையாது. இப்ப நேர்கோடுனா நேரா சொல்லும். இது கண்ணகி இந்த பூம்புகாரில் பிறந்தார், திருமணம் செய்தார், இன்னாருக்கு மகளாக பிறந்தார், இன்னாரோட திருமணம் செய்தார் அப்படின்னு நான் சொன்னேன்னா அது நேர்கோடு. ஆனா இங்க என்ன சொல்லுது? அந்த கண்ணகியின் ஒரு விஷயத்தை எடுத்து பிளேஸ் பண்ணு. என்னது? அவளுக்கு மீந்தது, பெயர் கூட இல்லை, அவளுக்கு மீந்தது ஒரு மார்பு ஒரு சிலம், அவ்வளவுதான். இப்ப இந்த வரிகள் நாம் யாரையும் ஞாபகப்படுத்தாது. நேரடியா நமக்கு எல்லாரும் தமிழ் வாசகர்களுக்கு கண்ணகியை நினைவுபடுத்தும். இது அவையாரையோ வேறு ஒருவரையோ நினைவுபடுத்துவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் இந்த வரி நேரடியாக கண்ணகியை குறிக்கிறது, கண்ணகி துன்பத்தோடு சம்மந்தப்படுகிறது. அப்ப இது கண்ணகியை குறிப்பிடுகிறது.
அப்ப முதல் வரி இது இல்லதான், முதல் வரி இதுன்னு நான் சொல்லுவேன், கவிதை சொல்லி சொன்னாலும் கேட்பவர்கள் நீங்களாகிய வாசகர்கள் என்ன பண்றாங்க, இல்ல இல்ல எல்லாத்துக்கும் ஒரு தொடக்கம் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு முகமன் கடிதத்துக்கு முகமன் இருக்கு, பாயிரம் இருக்கிறது, நூலுக்கு பாயிரம் இருக்கிறது, அப்ப எல்லாவற்றுக்கும் தொடக்கம் என்று நீங்கள் கேட்கிறீர்கள். ஆனால் அது தொடக்கம் மூளையில கிடையாது, முதல் வரி மூளைக்குள்ள கிடைக்கிறது. ஆனால் அந்த முதல் வரியை விடுத்துட்டு இந்த வரி, நான் எழுதிய இந்த வரி, கவிதை சொல்லி எழுதிய இந்த வரி உங்களுக்கு சுற்றி பல விஷயங்களை கேட்க வைக்கும். பல விஷயங்களை மூளை பாத்திரத்தை சுற்றி கேட்கக்கூடிய வழிகள் இருக்கு. அந்த வரிகள் எல்லாம் எடுத்து சேர்த்தால் நமக்குள்ள ஒரு பெரிய உரையாடல் உருப்பெறும். சேர்ந்து உரையாடலாம். அப்படி உரையாடுவதற்கு வாய்ப்பில்லை என்றாலும் அதில் ஒரு சுதந்திரம் இருக்கிறது. அந்த சுதந்திரத்தால் நீங்கள் பறந்து போகலாம். வாசிப்பு என்னும் சுதந்திரம் இருக்கிறது, பறந்து திரியலாம் வாசித்து விட்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி தொடக்கம் வளர்ச்சி முடிவு என்று ஒரு நேர்கோட்டு பயணிப்பில் கவிதை இல்லாமல், கவிதை அதனோடு தொடர்புடைய ஒரு வரியை அதிலிருந்து ஒரு விஷயத்தை எடுத்து வந்து வைத்தால் அது முதல் வரியாக இருக்காது என்றாலும் அதுதான் இடையீடு செய்வது என்று பொருள். அப்படி இடையீடு செய்வதனால் அப்ப நமக்கு முதல் வரி மூளைக்குள் இருக்கிறது, அந்த முதல் வரியும் அந்த இடையீடும் சேரும் பொழுது நமக்கு புதிய புதிய விளக்கங்கள், மல்டிபிள் பன்மைத்துவ விளக்கங்கள் கிடைக்கும். அந்த விளக்கங்கள் விளிம்பு சார்ந்தவை, மைய உரையாடல் அல்ல. நேர்கோட்டு பயணிப்பு தான் மைய உரையாடல். அப்ப விளிம்பு உரையாடல் இது ஒரு பின்னணிப்பு பண்பு, மையம் விளிம்பு அப்படிங்கிறது. அப்ப அந்த விளிம்பில் கிடைக்கக்கூடிய பலவாறும் பலவா புரிதல், ஒரு பெண் ஒரு மாதிரி பேசுவான், ஒரு ஆண் ஒரு மாதிரி பேசுவான், பொதும இன்னும் வேறு புரிதல், கோட்பாட்டு புரிதல் ஒரு மாதிரி பேசுவாங்க. அப்ப எல்லா உரையாடல்களையும் எடுத்துட்டு வரும்போது நமக்கு ஒரு மிகப்பெரிய அது உரையாடலாக மாறும். இப்ப இந்த நேர்கோட்டு பண்பு உரையாடலுக்கு தகுந்தவை. அல்லது அந்த அல்லது தனிநபராக இருந்தால், உரையாடுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தால் சுதந்திரத்தை அளிக்கக்கூடியவை. இப்ப நேர்கோட்டு கவிதை தான் தொடக்கம் வளர்ச்சி முடிவு என்றில்லாத இந்த நேர்கோட்டு தன்மை தான் சுதந்திரத்தை அளிப்பவை அல்லது உரையாடுவதற்கான வாய்ப்பை அளிப்பவை. அந்த உரையாடல் மைய உரையாடல் அல்ல, விளிம்பை முதன்மைப்படுத்திய ஒரு உரையாடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த கவிதை சொல்கிறது. இவை ஒரு காட்சி ரூப கவிதை. நம்ம இந்த இடத்துல கலாப்ரியா பத்தி சொல்லணும். கலாப்ரியா இப்பொழுது அவர் இன்னும் கூட எழுதி கொண்டிருக்கிற ஒரு கவிஞராக அவர் இருக்கிறார். அவருடைய படைப்புகள் கொண்டாடப்பட்டு வருகின்றன. அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவர் ஒரு காட்சி ரூப கவிஞர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ரொம்ப எளிமையான கவிதைகளை எழுதினாலும் கூட அந்த காட்சிகள் இல்ல ஒரு நிகழ்த்துதல் பண்பு உண்டு. காட்சிக்கு எப்பவுமே நிகழ்த்துதல் பண்பு உண்டு, உரையாடலுக்கும் நிகழ்த்துதல் பண்பு உண்டு. அப்ப நிகழ்த்துதல் பண்பை கொண்ட கவிதையாக இருக்கும் பொழுது அது வழக்கமான உரையாடலிலிருந்து வாசகருக்கான உரையாடலாக பரிணமிக்கிறது. வழக்கமாக அந்த கவிதை சொல்லக்கூடிய பொருளை இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணாம அந்த கவிதையிலிருந்து வாசகர் பொருளை எடுத்துக்கொள்ளுவது, வாசகர் உரையாடுவதற்கான ஸ்பேஸை உருவாக்கி தருவது என்ற ஒரு நிகழ்த்துதல் குணம் அதுக்குள் ஒளிந்திருக்கிறது. அப்ப அதுக்கு அந்த காட்சி தான் காரணம் என்பதாக இந்த கவிஞரை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த கவிதை சொல்லினுடைய கவிதையை நாம் புரிந்து கொள்ளலாம். இவரு வெள்ளம், தீர்த்த யாத்திரை, மற்றாங்கே போன்ற பல கவிதை தொகுப்புகளை வெளியிட்டிருக்கிறாரு. கசடதபர அப்படிங்கிறது தான் முதல் கவிதையை வெளியிட்டிருக்கிறாரு. அதுக்கப்புறம் கணையாளி, தீபம், ஞானரதம், சதங்கை போன்ற பல இதழ்கள்ல எழுதியவர். 1970களில் ஒரு இரண்டாம் காலகட்ட கவிஞரோடு சேர்ந்து இயங்கியவர், அல்லது அவர்களை படித்து விட்டு இயங்கியவர். ஞானக்குத்தன், ஆத்மநாம் போன்ற சீமணி போன்றவர்களுக்கு பின்னணியில் அல்லது அவர்களுடைய தாக்கத்தில் எழுத வந்தவர் என்று நாம் இவரை புரிந்து கொள்ளலாம். இவருடைய படிமத்துக்கு இன்னொரு சான்று நான் சொல்கிறேன். மூளை பாத்திரம் என்று இங்கு சொன்னார் அல்லவா, இன்னொரு கவிதையில் மூளை புதிதாய் அழும் என்று சொல்கிறார். இதுதான் அவருடைய கவிதைக்கு மற்றும் ஒரு சிறப்பு. அது ஒரு படிமம். மூளை அழும் அப்படிங்கிறது ஒரு வகை படிமம். யதார்த்தத்தில் அது சாத்தியம் இல்லை. இந்த படிமம் நமக்கு புதிய வகை மன மனதை வடிவமைக்கிறது, உருவாக்குகிறது. இப்படி மனதை வடிவமைக்கக்கூடிய புதிய புதிய சித்திரங்கள் இவருடைய கவிதைகள் காண கிடைக்கின்றன. வழக்கமான காதல் கவிதையை நம்ம தினத்தந்தி போன்ற இதழ்களில் கவிதை பேப்பர்ல படிப்போம். இப்ப இளைஞர்கள், புதிதாக வரக்கூடிய இளைஞர்களே அந்த மாதிரி காதல் கவிதைகள் உணர்வு சுரண்டலை செய்து கொண்டிருக்கின்றனர். சினிமா கவிதைகள் அந்த மாதிரி உணர்வு சுரண்டலை செய்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இவரும் ஒரு காதல் கவிதை எழுதுகிறார். எப்படி எழுதுகிறார் என்று பாருங்களேன். காயங்களுடன் கதறலுடன் ஓடி ஒளியும் ஒரு பன்றி என தேடி கொத்தும் பசியற்ற காக்கைகள். தலைப்பு அவளின் பார்வைகள். இது ஒரு ஒரு பார்வைதான். இந்த பார்வை நம்ம காதலாகவும் எடுத்துக்கலாம், வேறொரு இனத்திலையும் எடுத்துக்கலாம், எப்படியுமா எடுத்துக்கலாம். பார்வைக்கு பல அர்த்தங்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆனாலும் இது காதல் என்று எடுத்துக்கொண்டாலும் இங்கு நாம் என்ன பொருளை சொல்கிறோம் என்றால், வழக்கமாக காக்கை,
பன்றி இதெல்லாம் வந்து நெகட்டிவ் குறியீடு. சமூகத்தில் பொது புத்தியில் நெகட்டிவ் பண்பு, எதிர்மறை பண்பு கொண்டது. அந்த எதிர்மறை பண்பை கவிதை ஒரு பாசிட்டிவான விஷயத்தோடு நேர்மறை பண்போடு கொண்டு வந்து இணைக்கிறதுல இந்த முரண்தான் அந்த கவிதையை அழகுபடுத்துகிறது. இந்த முரண்தான் புதிய காட்சி ரூபத்தை உருவாக்குகிறது. இந்த முரண்தான் பொது புத்திக்கு எதிராக செயல்படுகிறது. இப்படி இவருடைய காட்சி கவிதைகளுக்கு பல விளக்கங்களை கொடுத்துக்கொண்டே போகலாம். ஆனால் நாம் இப்பொழுது இவருடைய கவிதைகள், அந்த நேர்கோட்டு கவிதை, இப்படி 2 வகை நேர்கோட்டு தன்மை கொண்ட கவிதைகள் வாசிப்புக்கு அணுக்கமாக இருக்கின்றன என்று ஒரு உரையாடலை சொல்லி வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அடுத்த பதிவில் சந்திப்போம்.